ஜோக் தமிழர்களுக்கு வணக்கம். பெண் ஒருவருடைய தலைமுடியை வெந்நீர் சாடி போன்று மாற்றிய அதிசயம் வைரலாகும் காணொளி. பொதுவாகவே சமூக வலைதளங்கள் என்பதை பொறுத்தமட்டில் பலவிதமான வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றதை அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது. அதுவும் சில விசித்திரமானதாகவும் வினோதமான முறையிலும் யாராலும் ஒரு விடயத்தை செய்ய முடியாத ஒரு காணொளியவும் பலர் பதிவிட்டுக் கொண்டுதான் வருகின்றார்கள். அது மக்கள் மத்தியில் அதிகமாக பகிரப்பட்டு பார்வையாளர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து செல்கின்றது. அதன் அடிப்படையில் தான் மாடலிங் பெண் ஒருவருடைய தலைமுடியை மற்றும் ஒரு பெண் ஒருவர் அவருடைய தலைமுடியை கேட்டல் போன்று வடிவமைத்துள்ளார். அதாவது சுடுதண்ணி கொதிக்க வைக்கின்ற சாடி போன்று அவர் அந்த தலைமுடியை அலங்காரம் செய்துள்ளார். அந்த காணொலியை அவர் செய்வதற்கு முன்னதாக எடுத்துக்கப்பட்ட வீடியோக்களில் இருந்து அதனுடைய நிறைவடையும் கட்டம் வரைக்கும் அந்த காணொலியை முழுமையாக சமூக வலைதளங்களில் பகிர்ந்துள்ளார். ஈரானில் சிலை அலங்கார நிபுணரான சைதாய் அரியாய் என்ற பெண்ணை மாடலிங் பெண் ஒருவரை வைத்து இந்த அலங்காரத்தினை மேற்கொண்டுள்ளார். அதாவது பொதுவாகவே பெண்கள் என்று பார்த்தால் அவர்கள் அதிகமாக அலங்காரத்தினை செய்வதில் அதிகமாக ஈடுபாடே அவர்களால் விரும்பப்படுகின்ற ஒரு வேலையாகவும் தான் இருந்து வருகின்றது. இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் தங்களை அழகுபடுத்திக் கொள்வதில் அதிகமாக அக்கறை செலுத்துகின்றார்கள். அதனை நாங்கள் சமூக வலைதளங்களில் பெண்கள் ஒருவரை அழகுபடுத்துவதாக இருக்கட்டும், அவர்களுக்கு வித்தியாசமான முறையில் ஒரு செயற்பாடு செய்ய வருவதாக இருக்கட்டும் என்று பலவிதமாக நாங்கள் பார்வையிட்டு வருகின்றோம். பொதுவாக பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி தங்களுடைய தலைமுடியை அழகாக வைத்திருக்க வேண்டும் என்றுதான் ஆசைப்படுவார்கள். அது மட்டுமல்லாது தங்களுடைய தலைமுடியை பயன்படுத்தி வித்தியாசமான ஒரு செயற்பாடு செய்ய முடியுமா என்று எண்ணும் பொழுது இவ்வாறான அலங்காரங்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். அந்த வகையில் அண்மையில் கூட மயிலிறகை போன்று பெண்ணொருவர் தன்னுடைய தலைமுடியை அலங்கரித்து அழகு போட்டிக்கு சென்றிருந்தார். அது தொடர்பான காணொளிகளும் வைரலாகி வந்ததை நாங்கள் அவதானித்திருக்கின்றோம். அதுபோன்றுதான் இந்த மாடலிங் பெண் கதிரையில் அமர்ந்திருக்கின்றார். அவருக்கு அலங்காரத்தினை மேற்கொள்ளும் பெண் நின்றபடியே நின்று சிறிய வெள்ளி கம்பிகளை பயன்படுத்தி அதனை ஒரு கேட்டல் போன்று வடிவமைத்துள்ளார். அதன் பின்னதாகவே அவருடைய தலைமுடியை பயன்படுத்தி அதனை ஒரு அழகான கேட்டலாக மாற்றி இருக்கின்றார். அது பொதுவாகவே அனைவருடைய பயன்பாட்டுக்கு முகந்ததான ஒரு பாத்திரமாகும். சுடுதண்ணி கொதிக்க வைத்து நாங்கள் டீயோ அல்லது பிளேண்டியோ குடிப்பதற்கு உகந்த ஒரு பாத்திரமாகவும் அது காண்பிக்கப்படுகின்றது. ஆனால் அந்த பெண்ணுடைய தலையில் செய்த பாட்டில் அதை வெளியே எடுக்க முடியாது. அந்த பெண்ணுடைய தலையில் ஒட்டியவாறு அவற்றை தலைமுடியில் தான் செய்யப்பட்டிருக்கின்றது அந்த கேட்டல். அதன் பின்னதாக இந்த அலங்காரம் எல்லாம் மேற்கொண்ட பின்னதாக அந்த பெண் அழகாக அந்த கேட்டலுக்குள் தண்ணீரை விட்டு அதனை அவர் சரியும் பொழுது அவருடைய தலையினால் கீழே அந்த நீர் ஊற்றுகின்றது. அதனை அவர் ஒரு குவளையில் ஏந்தி அதனை அவர் பருகுகின்ற காட்சிகளும் அதில் காட்டப்பட்டிருக்கின்றது. இதனை பார்க்கும் பொழுது பெண்களால் முடியாத செயற்பாடு என்று ஒன்றுமே இல்லை என்றுதான் கூற வேண்டும். அந்த பெண் தன்னுடைய அழகு கலையை எவ்வாறு வெளியே கொண்டு வரலாம் என்று யோசிக்கும் பொழுது இவ்வாறான ஒரு செயற்பாடு செய்ததன் மூலம் யாராலும் ஒரு விடயம் செய்ய முடியவில்லை என்பதை தன்னால் செய்ய முடிந்ததே என்று எண்ணும் பொழுதும் அதனை அவர் காணொலியாக சமூக வலைதளங்களில் பகிர்ந்து வருகின்றார். அதனை பார்ப்பவர்கள் பலரும் பலவிதமான கருத்துக்களையும் பகிர்ந்து வருகின்றார்கள். அந்த வகையில் இந்த காணொலி வைரலாகி வந்துள்ளதை அடுத்து 36 லட்சம் பார்வையாளர்களும் அதை பார்த்து மகிழ்ந்துள்ளார்கள். அது மட்டுமல்லாது அவர்கள் அந்த காணொலிக்கு பலவிதமான கருத்துக்களையும் பகிர்ந்திருக்கின்றார்கள். அவருடைய இந்த செயற்பாடு ஆனது பலருக்கு முன்னுதாரணமாக இருந்து வருகின்றது. அழகு கலையை பழகி அவர்களுக்கு அந்த அழகு கலை பிரயோசனப்படவில்லை எண்ணுபவர்களுக்கு சிறிய ஒரு உதாரணமாகவும் இருக்கு. நாங்கள் இவ்வாறு ஒரு முயற்சியை செய்யலாமே என்று இவ்வாறு சமூக வலைதளங்களினூடாக நாங்கள் சிறு சிறு விடயங்களை பகிரும் பொழுது அதை அவர்களை வெளியே கொண்டு வருவதற்கான ஒரு உதாரணமாகவும் இருக்கின்றது. அதற்கு உதாரணமாகவும் இந்த காணொலியை பலரும் பகிர்ந்து வருகின்றார்கள். இவ்வாறு மற்றும் ஒரு பதிவினூடாக உங்களை சந்திக்கும் வரையில் வணக்கம்.